கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நான் கொஞ்சம் எனக்கு தெரியாது இது உங்களுக்கு புரிந்து கொள்ள கஷ்டமான ஒரு பாடமா இல்லையா என்று நான் முடிந்த அளவு நான் புரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் குழப்பம் அல்ல, ஆனால் கொஞ்சம் ஆழம் என்று சொல்வதை விட மிகவும் இலகுவான ஆனால் மக்களால் ஒழுங்காய் புரிந்து கொள்ளப்படாத ஒரு விடயத்தை இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு யதார்த்தத்தை தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு யதார்த்தம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இதுதான். ஒரு கிறிஸ்தவத்தின் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் நோக்கம், ஆண்டவர் மனுஷனாக பிறந்து வந்தது, சிலுவையிலே மரித்தது எல்லாமே இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான். சரியா? இப்போ நான் கிரேக்க மொழியிலே உங்களுக்கு 5 சொற்களை இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இப்போ சில பேர் கேட்பார்கள், என்ன பாஸ்டர் நீங்கள் எபிரேய மொழி கிரேக்க மொழி என்றெல்லாம் சொல்லி எங்களை குழப்புகிறீர்கள், எங்களுக்கு தமிழ் வேதாகமம் இருக்கிறது, அது போதும் தானே என்று. உண்மையாக நான் அதற்கு சொல்லுகிற பதில், ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு மொழி பெயர்த்து நம்முடைய மொழிகளிலே வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தமிழ் வேதம் வாசிக்கின்ற தமிழர்களுக்கு அது போதும். ஆனால் ஒரு சிலரை ஆண்டவர் என்னை போல அழைத்து, இப்படிப்பட்ட ஊழியம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் எபிரேய மொழி, கிரேக்க மொழி, அராமிய மொழி எல்லாம் படித்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள அழைக்கிறார். அதற்காக எல்லாருமே இந்த மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி தெரியாதவன் நல்ல வேத ஆசிரியனாக வரமாட்டான் என்று சொல்லக்கூடாது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி தெரியாதவன் நல்ல பாஸ்டராக இருக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. சரியா? ஒரு கிறிஸ்தவன் தமிழனாக இருந்தால் அந்த தமிழனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தமிழ் வேதாகமத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஆனால் மூல மொழிகளாகிய எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் ஆங்காங்கே அராமிய மொழியிலும் வேதாகமம் எழுதப்பட்டபடினால் சில நேரம் சில விஷயங்களினுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு இந்த மொழிகளை பயன்படுத்துவது நல்லதான ஒரு காரியம்தான். ஆகவே என்னிடத்துல அநேகர் கேட்பார்கள், பாஸ்டர் எங்களுக்கும் எபிரேய மொழி படிக்க வேண்டும், கிரேக்க மொழி படிக்க வேண்டும் என்று. அந்த மொழிகளை படிப்பது லேசல்ல, அதற்கு அழைப்பு வேண்டும், அதற்கு ஆண்டவர் கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும், அதற்குரிய அந்த அழைப்போடு கலந்த கிருபையை கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நான் 5 கிரேக்க சொற்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்ற உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, ஓ கிரேக்க மொழி தெரிந்தால்தான் இந்த பிரசங்கம் செய்ய முடியும், அப்படி இப்படி என்று எல்லாம் தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. சரியா? சரி, இப்போ என்னத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால், ரட்சிப்பின் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். ரட்சிப்பின் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். அந்த அந்தஸ்து தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்த அந்த அந்தஸ்து. தேவன் இன்றைக்கு யாராய் இருக்கிறார்? நமக்கு பிதாவாய் இருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்கள், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு அருந்த நிலையில் வாழ்ந்த நமக்கு சுவிசேஷம் வந்து கிடைத்த பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு இப்போ அவரை பார்த்து ஏசப்பா என்று சொல்லுகிறோம், பிதாவே என்ற ஆண்டவரை சொல்லுகிறோம். இதெல்லாம் நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்தஸ்து இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆண்டவரை பிதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு கிடைத்த அந்த அந்தஸ்தை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். புரியுதா? தமிழர்கள் ஏசப்பா ஏசப்பா என்று சொல்வார்கள். தப்பா அல்ல. இப்போ அநேக கணவன்மார் தங்கள் மனைவிமாரை அம்மா என்று அழைக்கிறார்கள். அநேக மனைவிமார் தங்கள் கணவன்மாரை அப்பா என்று அழைக்கிறார்கள். இப்போ மனைவி கணவனை அப்பா என்று அழைப்பது
தவறா சரியா என்று கேட்டால் பாசத்தின் வெளிப்பாட்டாய் வருவது தவறல்ல. ஆனால் நீங்கள் ஒரு முறை, ஒழுங்கு, சட்டம் என்று பார்த்தால் தவறு. சட்டப்படி கணவன் பாசத்திலே அப்பா என்று அழைப்பது தவறல்ல. சரியா? அதே போலதான் கணவன் மனைவியை அம்மா என்று அழைப்பது பாசத்தின் ஒரு வெளிப்பாடு. சரியா? அது தவறல்ல. ஆனால் சட்டம், நீதி, ஒழுங்கு என்று வரும் பொழுது மனைவி அது தாய் அல்ல. அதுபோல இயேசுவை ஏசப்பா என்று சொல்லுவது இந்த பாசத்தின் வெளிப்பாடாய் வருகிறது தவறல்ல. ஆனால் ஒழுங்கு, முறை, இறையியல் படி பார்த்தால் இயேசு நமக்கு அப்பா அல்ல. இறையியல் படி பார்த்தால் இயேசு நமக்கு அப்பா என்றால் பிதா தாத்தாவாய் இருக்க வேண்டும். என்றால் பிதாவின் குமாரன் தான் இயேசு. சரியா? பிதாவின் குமாரன் தான் இயேசு. பிதா இயேசுக்கு பிதாவாக இருக்கிறார். ஆகவே இயேசு எங்களுக்கு அப்பாவா இருந்தால் பிதா எங்களுக்கு யார்? தாத்தா. ஆகவே இதான் அந்த ஒழுங்கு, சட்டம் அதன்படி அல்ல, இறையியல் ரீதியாக அல்ல. பாசத்தால் இயேசுவை ஏசப்பா என்று அழைப்பது தவறல்ல. புரியுதா? அதுபோல இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று. அது 100% இறையியல் ரீதியாக சரியா? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாசத்தின்படி சரி, இப்போ இறையியல் ரீதியாக அது சரியா? அடுத்தது அருமையான ஃபாதர் பர்க்மன் ஐயா ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு மதிப்புமிக்க நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் பாசத்தால் அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் தான் இந்த ஏசப்பா ஸ்தோத்திரம் என்றெல்லாம் பாடினவர். இன்னொரு இடத்துல அவர் பாடியிருக்கிறார், மகனாக தெரிந்து கொண்டீர். அடுத்தது மகளாக தெரிந்து கொண்டீர். இப்போ சகோதரிகள், நான் ஆண்டவருக்கு மகளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சில நேரம் தீர்க்க தரிசனங்கள் கூட வருகின்றன. மகளே, கர்த்தர் உன்னை எப்படி அழைக்கிறாரோ என்று சொல்வார்கள். என் மகளே கலங்காதே, உன் கண்ணீரை கர்த்தர் காணுகிறார். இது நல்லது. இதிலே ஒரு தவறும் இல்லை. தயவு செய்து நீங்கள் நினைக்க கூடாது இந்த ஏசப்பா என்று சொல்லுவது தவறு, அல்லது மகளே என்று சொல்லுவது தவறு, ஆண்டவருக்கு நான் மகளாய் இருக்கிறேன் என்று சொல்வது தவறு. இப்படியெல்லாம் இந்த பாஸ்டர் சுரேஷ் வந்து குழப்புகிறான் என்று நீங்கள் நினைக்க கூடாது. இது ஒன்றுமே தவறு அல்ல. சரியா? நான் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்றால், ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து அம்மா என்று பாசத்திலே அழைக்கிறதோடு நிறுத்திவிட வேண்டுமே ஒழிய தன் மனைவியை அம்மாவாய் பார்த்து விடக்கூடாது. சரியா? அப்போ குடும்ப வாழ்க்கை சீரழிந்து விடும். தாய்க்கு பின் தாரம். தாரம் தாயாக முடியாது, தாய் தாரமாக முடியாது. அது ஐயோ, அது அப்படி நடந்து விட்டால் அது ஒரு கொடுமை, அசுத்தம், பாவம். சரியா? அதே போல ஒரு மனைவி தன் கணவனை அப்பா என்று அழைக்கலாம். ஆனால் அப்பாவாக நினைத்து விடக்கூடாது. நினைத்து விட்டால் இனி அவனுக்கு மகளாய்த்தான் இருப்பாளே ஒழிய மனைவியாய் இருக்க மாட்டாள். புரிகிறதா நான் சொல்லுவது? அதுபோல தமிழர்களாகிய நீங்கள் இயேசுவை ஏசப்பா என்று பாசத்தால் கூப்பிடுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் அவரை இறையியல் ரீதியாக அப்பாவாய் நினைத்து விட்டால் குழப்பம். இப்ப புரியுதா எங்க வரேன்ட்டு? சரியா? அதே போல இந்த சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், தேவனுக்கு மகளாய் இருக்கிறேன் என்று பாசத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் இறையியல் ரீதியாக தேவனுக்கு மகள்மார் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதுதான். அதுதான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். புரியுதா? இறையியல் ரீதியாக இயேசுவுக்கு பிள்ளைகள் உண்டா? ஆவிக்குரிய ரீதியில் இறையியல் ரீதியாக இயேசுவுக்கு பிள்ளைகள் உண்டா? இல்லை. இப்போ ஒரு இடத்துல இயேசு பிள்ளைகளே சாப்பிடாத இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ நான் உங்களுக்கு இன்று என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால்,
எப்படி ஒரு கணவன் தன் மனைவியை அம்மா என்று அழைக்கலாம், ஆனால் உண்மையான அம்மாவாய் பார்த்து விடக்கூடாதோ, அதுபோல ஒரு மனைவி கணவனை அப்பா என்று பாசத்தால் அழைக்கலாம், ஆனால் உண்மையான தகப்பனை போல பார்த்து விடக்கூடாது. இதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம் பிதாவே என்று ஆண்டவரை அழைக்கிறோமே, அப்படி அழைப்பதற்கு உரிய ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அந்த அந்தஸ்து என்ன என்று இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். புரியுதா? சரியா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரசங்கமா? ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே. இதற்கெல்லாம் என்னத்துக்கு கிரேக்க மொழி, இவ்வளவு அறு என்று பீடுகை போட்டு அறுத்து மனைவி கணவன் என்றெல்லாம் சொல்லி வருகிறான் என்று கொஞ்சம் பொருங்கள். நிறைய விஷயங்கள் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இப்போ நான் மேலோட்டமாக இந்த 5 சொற்களையும் கிரேக்க சொற்களையும் சொல்ல போகிறேன். அவசரப்பட்டு எழுத வேண்டாம். அந்தந்த நேரத்தில் நீங்கள் எழுதும்படிக்கு நான் உங்களுக்கு மெதுவாய் சொல்லிக் கொடுத்து வசனங்களையும் வாசிக்க போகிறேன். சகோதரர் சூரி தான் எங்களுக்கு இன்றைக்கு அந்த வசனங்களை வாசிக்க போகிறார். சரியா? சரி. என்ன இருந்தாலும் அந்த கலாட குரல் இல்லைன்னா ஒரு 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 குழப்பம் தான் இல்லை. சரியா? பரவாயில்லை, அதை நிவர்த்தி செய்வதற்கு நம் மத்தியிலே சரியா அருமையான சகோதரர் சூரி இருக்கிறார். சரி, அந்த 5 சொற்களும் எழுதி கொள்ள வேண்டாம், நான் பிறகு சொல்லுவேன். கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டிலே பிள்ளைகளை குறிக்க 5 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பிரேஃபோஸ், பைடியா, நேபியோஸ், டெக்னான், ஹுயோஸ். இந்த 5 சொற்கள் பிரேஃபோஸ், பைடியா, நேபியோஸ், டெக்னான், ஹுயோஸ். இந்த 5 பதங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பதங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு வேதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து விளக்க போகிறேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறார். இந்த 5 பதங்களில் எந்த பதத்தில் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால், இந்த 5 பதங்களிலும் என்றுதான் நான் பதில் சொல்வேன். புரிகிறதா? சரியா? தமிழிலே ஒரு குழந்தையை குழந்தை, பிள்ளை, பாலகன் இப்படியெல்லாம் சொல்லுவது போல இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள் பிரேஃபோஸாக இருக்கிறோம், பைடியாவாக இருக்கிறோம், நேபியோஸாக இருக்கிறோம், டெக்னானாக இருக்கிறோம், ஹுயோஸாக இருக்கிறோம். சரியா? இந்த 5ம் வேதத்திலே எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று நான் சொல்லிக் கொடுத்து, அந்த நிலைகளில் நாம் எப்படி ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றும் நான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? இதிலே கர்த்தர் நம்மை எல்லாம் ஒரு ஆழமான உறவுக்குள் நம்மை கொண்டு வருவாராக. நாம் ஆண்டவரை பிதா என்று அழைக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய தாற்பயம் ஆழம் என்ன, அந்த உறவின் அடிப்படை என்ன, இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் தெரிந்து கொண்டு ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்குவதற்கு இன்றைய பாடம் நமக்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். சரியா? ஆமென். ஓகே, சரி. முதலாவது, இப்போ நீங்கள் எழுதிக் கொள்ளுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். கிரேக்க மொழியிலே முதலாவது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் பிரேஃபோஸ். தமிழிலே எப்படி எழுதுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவதாக இருந்தால் BREPHOS. PH என்றால் கிரேக்க எழுத்து ஃபை என்ற எழுத்து வந்திருக்கிறது. ஃபை என்ற எழுத்துக்கு F போட மாட்டோம். ஆகவே இந்த எலிஃபண்ட்டுக்கு வருவது போல PH. அப்போ BREPHOS, பிரேஃபோஸ். ஓகேயா? சரி. இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் ஒரு பிள்ளைக்கு எப்போதிருந்து எப்போது வரை பயன்படுத்தப்படுகின்றது என்று முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தாயின் வயிற்றிலே கருவாக உருவாகும் நிமிஷத்திலே இருந்து வேதம் பிரேஃபோஸ் என்றுதான் அந்த பிள்ளையை அழைக்கிறது. ஆனால் பிறந்தவுடன் பிரேஃபோஸ் என்ற பதத்தை பயன்படுத்த நிறுத்துவது இல்லை. சரியா? ஒரு குழந்தை
அந்த தாய் கருவடைந்த நேரத்திலே இருந்து அந்த குழந்தை பிறந்து தவழும் வரை அந்த குழந்தைக்கு பிரேஃபோஸ் என்று அழைக்கப்படுகிறது. புரியுதா? எப்போதிருந்து எப்போ வரை? தாயின் கருவிலே உருவானது முதல் அந்த குழந்தை தவழும் காலம் வரை. என்றைக்கு அந்த குழந்தை தவழுவதை நிறுத்திவிட்டு தன் இரு கால்களாலும் நின்று தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து தான் இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் பயன்படுத்துவது நிறுத்தப்படுகிறது. புரியுதா? ஒரு குழந்தை 2 கால்களாலும் நிற்க தொடங்கிய நாளிலிருந்து அந்த பிள்ளைக்கு பிரேஃபோஸ் என்று அழைப்பது நிறுத்தப்படும். இப்போ இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு விடயத்தை இந்த இடத்துல கொஞ்சம் தட்டி கொண்டு போக விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? உலகத்தவன் சொல்லுகிறான், அதை நீங்கள் யாரோடு பேசுகிறீர்கள் என்பதனை பொறுத்து தான் இருக்கிறது அவன் என்ன சொல்கிறான் என்று. சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தையாவது பிறந்த பிறகுதான், ஆகவே வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அது ஒரு குழந்தை அல்ல, அது ஒரு பொருள் என்று. இன்னும் சில பேர் சொல்வார்கள், ஒரு கரு உருவான 8 வாரங்களுக்கு பிறகுதான் அந்த கரு உயிரடைகிறது. ஆகவே முதல் 8 வாரங்களும் 8 weeks அந்த குழந்தை ஒரு கருதான். ஆகவே அழித்தால் பரவாயில்லை என்று கருச்சிதைவு செய்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள். சரியா? புரிகிறதா? ஆகவே இந்த கருச்சிதைவு என்ற ஒரு விடயத்தை குறித்து பார்க்கும்போது உலகத்தின் பல நாடுகளில் பலவிதமான தாற்பயங்கள் உண்டு. சிலரை கேட்டால் சொல்லுவார்கள், குழந்தை பிறக்க முன்பு அதை சிதைத்தால் அது ஒன்றும் கொலை அல்ல என்று. சில பேர் சொல்வார்கள், கரு அடைந்து ஒரு 2 மாதங்களுக்குள், அதாவது 8 வாரங்களுக்குள் அந்த கருவை சிதைத்தால் கொலை அல்ல, பிறகு சிதைத்தால் தான் பிரச்சனை என்று. அப்புறம் சில பேர் சொல்வார்கள், அந்த கருவின் மூளை வளர்ந்த பிறகு அல்லது இதயம் துடிக்க ஆரம்பித்த பிறகு அடித்தால் தான் கூடாது, அப்படி இப்படி என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை ஒரு கரு உருவானது முதல் அந்த பிள்ளை பிறந்து தவழ்ந்து முடியும் வரை அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர் என்ன? பிரேஃபோஸ். சரியா? இப்போ வேதத்திலே இந்த பிரேஃபோஸ் என்ற அந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்ட சில இடங்களை வாசித்து பார்ப்போம். சரியா? லூக்கா 1வது அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 44வது வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. எலிசபெத்து சொல்லுகிறார், மரியாள் வந்து கருவிற்றிருந்த எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது மரியாள் வயிற்றில் இருந்த அந்த பிள்ளை யோவான் ஸ்நானன் அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளியதை அந்த தாய் அறிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் மரியாளை பார்த்து, நீ என்னை வாழ்த்தும் பொழுது என் கருவிலே இருந்த அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இந்த இடத்திலே கிரேக்க மொழியில் பிரேஃபோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேயா? சரி, இன்னும் ஒரு வசனம், 2வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம். 1:44 படி உங்களுக்கு நான் நிரூபித்து விட்டேன். வயிற்றிலே இருக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு பிரேஃபோஸ் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு யாருக்காவது கிரேக்கு மொழி தெரிந்தால் சரி, தெரியாவிட்டால் கூட நீங்கள் இன்டர்நெட்டில் போய் கூகுளுக்கு போய் நீங்கள் கிரேக்க இன்டர்லினியர் பைபிளை எடுத்து பார்த்தால் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. சரி, வாசிங்க 2வது அதிகாரம் 12வது வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். தேவ தூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பை பற்றி அறிவித்து, பிறந்திருக்கும் இயேசுவை போய் பாருங்கள், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். அப்போ அடுத்து பாருங்கள் 16வது வசனத்தை வாசிங்க. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பார்த்தீங்களா? தேவதூதன் சொன்னது மாத்திரமல்ல, நீங்க அடுத்து வசனத்தை திருப்பிக்கிறீங்க. நான் இதை சொல்லும் போது 18வது அதிகாரத்துக்கு, லூக்கா 18வது அதிகாரம். இப்போ பாருங்கள், தேவதூதன் வந்து இந்த
மெய்ப்பர்களுக்கு சொல்லும் போது இயேசு பிறந்திருக்கிறார் என்று இயேசுவை என்னவாக சொல்லுகிறார்? பிரேஃபோஸ். அந்த பிரேஃபோஸ் துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். அதே போல இந்த மெய்ப்பர்களும் வந்து இயேசுவை கண்டார்கள். அப்ப அவர்கள் எந்த இயேசுவை கண்டார்கள்? பிரேஃபோஸ், பிறந்திருக்கின்ற அந்த குழந்தையை காணுகிறார்கள். சரியா? அப்போ 18வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ பெற்றார் இயேசுவினிடத்திலே வளர்ந்த பிள்ளைகளை மாத்திரம் கொண்டு வரவில்லை, குழந்தைகளையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சரியா? இந்த இடத்திலும் பிரேஃபோஸ் தான் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ 2 விடயங்களை உங்களுக்கு நிரூபித்து விட்டேன். ஒன்று, கருவிலே இருக்கும் குழந்தைக்கு பிரேஃபோஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, பிறந்த உடனேயே அந்த பிள்ளைக்கு பிரேஃபோஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான பிரேஃபோஸ்களை கையிலே சுமந்து கொண்டு இயேசு அவர்களை தொட வேண்டும் என்று பிற்காலத்திலே ஜனங்கள் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். தமிழிலே அந்த இடத்துல பிள்ளை என்றெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துகிறேன் எப்படி கிரேக்க மொழி அதை சொல்லுகிறது என்று நீங்கள் திருப்ப வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். இது எங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. சரியா? இவ்வளவு நேரம் யோவான் ஸ்நானனை பற்றியும் இயேசுவை பற்றியும் அப்புறம் இயேசுவினிடத்திலே தொடுவதற்காக கொண்டு வரப்பட்ட குழந்தைகளை பற்றியும் பேசினோம். இப்போ கிறிஸ்தவர்களாகிய எம்மை பற்றி பிரேஃபோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் இது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த இடத்திலே தமிழிலே நான் பார்க்கும் பொழுது வித்து அழியாமையின் வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று இருக்கிறது அல்லவா? அந்த ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்பதற்கு முன்னாக பிள்ளைகளாக என்று எழுதப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே. பிரேஃபோஸ்களாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? கிரேக்க மொழியிலே அப்படி இருக்கிறது, பிரேஃபோஸ் என்று இருக்கிறது. இப்போ இதில் இருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ளே புதிதாய் பிறந்தோம். மறுபடியும் பிறந்தோமே. பிறக்கும் பொழுது எப்படி பிறந்திருக்கிறோம்? அந்த குழந்தைகளாக பிறந்திருக்கிறோம். சரியா? அப்போ ஆண்டவருக்குள் பிறந்த நாம் குழந்தைகளாக பிறந்தோம் என்பது உண்மைதானே? சரியா? ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சொல் அந்த குழந்தை தவழும் காலம் வரைக்கும் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்த படி, அந்த குழந்தையின் அடுத்த படியின் போது அந்த பதம் பயன்படுத்துவது நிறுத்தப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் பார்க்க போனால் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உறவை பார்க்கும் போனால் அதற்கும் இந்த 5 படிகள் இருக்கின்றன. சரியா? அப்போ அதிலே முதலாவது படி என்ன? குழந்தைகளாக நாம் ஆண்டவருக்குள்ளே பிறக்கிறது. நான் இந்த படியை நான் ஆவிக்குரிய ரீதியிலே தியானித்து பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிகிறது என்றால், எப்பொழுது நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதில் இருந்து அடுத்த படியாகிய தண்ணீர் ஞான ஸ்நானம் வரை நாம் பிரேஃபோஸ்களாக இருக்கிறோம். புரியுதா? கிறிஸ்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபைக்கு வந்தால் அப்படியே தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்கள் அடுத்த படிக்குள் பிரவேசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு அவர்கள் வந்து அவர்களுடைய அடுத்த படி முன்னாலே வந்து பாடல் பாடி ஆராதிக்கிறதல்ல. அவர்களுடைய அடுத்தபடி போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதல்ல. அவர்களுடைய அடுத்தபடி தீர்க்க தரிசனம் சொல்வதல்ல. அவர்களுடைய அடுத்தபடி ஞானஸ்தானம் எடுப்பது. ஞானஸ்தானம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சரி, இப்போ இந்த பாடத்திலே ஞானஸ்தானத்தை பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு அவசியம் இல்லை. ஆகவே அதை குறித்து நான் ஆழமாக பேசுவதில்லை. ஆனால் இந்த பிரேஃபோஸ் என்ற பதம் ஒரு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுக்கும் வரைக்கும் தான் ஆவிக்குரிய ரீதியிலே பயன்படுத்த முடியுமே ஒழிய அதற்கு பிறகு
அடுத்தபடிக்கான பதத்தை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்ன நோட்ஸ் எடுப்பது போல கிரேக்க மொழி சொற்களை இவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான் என்று. பிறகு பாருங்க, இதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய போகிறது என்று. இரண்டாவது வழி. சரியா? இதற்கு நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை லூக்காவிலும் யோவானிலும் இருந்து மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த இரண்டாவது பதம் பைடியா. பைடியா. சரியா? ஆங்கிலத்தில் எழுதுவதென்றால் PAEADIA. ஆங்கிலத்தில் எழுதுவதென்றால் PAEA. சரியா? PAEDIA. இப்போ இந்த கிரேக்க பதத்தின் அடிப்படையிலே தான் குழந்தை மருத்துவர்களுக்கு பீடியாட்ரிஷன் என்று சொல்வார்கள். நம்ம மத்தியில் டாக்டர் இருக்கிறார், டாக்டர் தேவநாதன், அவருக்கு தெரியும். குழந்தை மருத்துவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? பீடியாட்ரிஷன். ஏன் பீடியாட்ரிஷன் என்று சொல்வாங்க உங்களுக்கு தெரியுமா? மருத்துவ துறையிலே அதிகமான பதங்கள் கிரேக்க பதங்கள். சரியா? இப்போ இருதயம் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவத்துக்கு என்ன சொல்வார்கள்? கார்டியோலஜி. கார்டியோஸ் என்றால் இருதயம், லோகோஸ் என்றால் படிப்பு அல்லது வார்த்தை. சரியா? அப்போ இருதயத்தை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன? கார்டியோஸ், லோகோஸ், கார்டியோலஜி. சரியா? கண்ணுக்கு கிரேக்க பதம் என்ன? ஆப்தல்மோஸ். அப்போ கண்களை பற்றி படிப்பவர்களுக்கு என்ன சொல்வார்கள்? ஆப்தல்மாலஜிஸ்ட். இருதயத்தை பற்றி படிப்பவர் கார்டியோலஜிஸ்ட், இருதயத்தை பற்றி படிப்பது கார்டியோலஜி. சரியா? அப்போ அது போல ஆப்தல்மாலஜி, ஆப்தல்மாலஜிஸ்ட். சரியா? நியூரான் என்றால் நரம்பு. இப்போ நரம்பியல் என்றால் நியூரோலஜி. நியூரோலஜிஸ்ட், நரம்பியலாளர். சரியா? இப்படி இந்த மருத்துவத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சொற்கள் கிரேக்க சொற்கள். அதுபோல பைடியாலஜி, பீடியாலஜி, பீடியாட்ரிஷன், சிறு பிள்ளைகளை பார்க்கின்ற வைத்தியர். சரியா? பைடியா. இப்போ இந்த பதம் எந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. முதலிலே இந்த லூக்கா 18 15 வாசித்தோம். அந்த 15 என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? குழந்தைகளையும் கொண்டு வந்தார்கள் என்று. யாரை? பிரேஃபோஸ்களை கொண்டு வந்தார்கள் என்று. ஆனால் இங்கே இயேசு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. அந்த 2 வசனங்களிலும் வாசிப்போம். 16ஆம் 17ஆம் வசனங்கள் வாசிக்க. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று அவர் சொன்னபோது பைடியா என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். அடுத்த வார்த்தை பாருங்கள், அடுத்த வசனத்தை. அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் இந்த மாதிரியான சிறு பிள்ளைகளை என்று இவர் சொன்ன பொழுது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன் இயேசு என்ன சொன்னார் என்று. அநேகருக்கு இயேசு எந்த இறையியலின் அடிப்படையிலே சொன்னார் என்று தெரியாது. அநேகர் இதை எப்படி நினைக்கிறார்கள் என்றால், உலகத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா, சின்ன பிள்ளையின் மனம் வெள்ளை மனம், வெள்ளை மனம் பிள்ளை மனம். சரிதானே? அப்போ சின்ன பிள்ளைகள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்று சில மதங்களிலே சொல்லுகிறார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள். சரிதானே? இப்போ இவற்றின் பின்னணிகளில் இருந்து வருகின்றவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று, சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த மாதிரியானவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது இந்த குழந்தைகளை போல அப்பாவித்தனமாக, நல்ல குழந்தைகளுக்கு இடையிலே பாருங்கள், போட்டி பொறாமை இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, அந்த அப்பாவித்தனம், இதை இயேசு சொன்னார் என்று. இப்படி சொல்லும் போது, இப்படி நான் இங்கிருந்து பிரசங்கித்தால் யாருமே எந்த ஒரு தர்க்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீதத்தில் இருக்கிறது. ஆகவே அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான், இது பொய் அல்ல. ஆனால் நீங்கள் இயேசுவின் கதைகளை பார்த்தால் அவர் பேசும் முக்கால்வாசி விடயங்களில் ஏதாவது ஆவிக்குரிய ஆழமான எதையாவது அதில் கலந்து கொடுப்பார். காரியத்தை மறைக்கிறது தேவனுடைய
தேவனுக்கு மகிமை, அவற்றை ஆராய்ந்து எடுப்பது ராஜாக்களின் மகிமை. இந்த இடத்துல இயேசு என்ன தெரியுமா மறைபொருளாக சொல்லுகிறார்? மறுபடியும் பிறந்து தேவ ராஜ்யத்துக்குள் வருகிறவனுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த இறையனை இங்கே கலந்து கொடுக்கிறார். அவர் அப்படி பேசக்கூடியவர் தான். ஏன்? இவர் வேறு இடத்துல நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை